ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 1/2 லிட்டர் பாலில் வந்து அருமையான ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா, அந்த பால் வந்து நல்லா வந்து வத்த விடணும். ஸோ நல்லா அது கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த பால் வந்து அப்படியே வத்த விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த பாலில் வந்து வத்தி வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்து அது அதிகம் சேர்த்து கிளறுங்க. ஏன்னா அந்த ஆடைகள்லாம் வந்துனா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த பால்கோவா வந்து நல்லா அருமையாக ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஓரளவுக்கு இப்போ ஒரு 70% வத்தி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ வந்து ரவை சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ரவை வந்து நான் எடுத்துருக்கேன். இது வந்து பாம்பே ரவை. பாம்பே ரவை வந்து 1/2 கிலோ பேக்கு. ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ இதை வந்து ரவை வந்து நம்ம சேர்க்கும்போது ரொம்பவே கவனமாக சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா அது வந்து கட்டி பிடிச்சிரும். ஆல்சோ வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விடலாம் கட்டி பிடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ சேர்க்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நம்ம சேர்க்க அதை கிளறி விடணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் வரைக்கும் சேர்த்தேன். ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்திருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து லட்டு மாதிரி பிடிக்க முடியும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பால்கோவா மாதிரி ஆகிடும். ஸோ நிறைய ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு 200 1 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் ரவை சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ உருண்டை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிச்சிருங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திக்காக வரும். ஸோ அதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப் இல்லைனா ரவுண்ட் ஷேப் இல்லைனா இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு எந்த டிசைனில் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து 1 1/2 லிட்டர் பாலில் வந்து ஒரு 200 கிராம் ரவை சேர்த்து பண்ணதில் இவ்வளோ ஸ்வீட்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஸ்வீட்டை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ வந்து கொஞ்சம் ஆறுனதுமே நல்லா கட்டி பிடிச்சிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மில்க் ஸ்வீட்டு, ஹோம்மேட் மில்க் ஸ்வீட்டு, எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லாத, இன்க்ரீடியன்ஸும் இல்லாத நம்ம வீட்டு பாலை வச்சு செஞ்ச ஒரு நல்ல ஒரு மில்க் ஸ்வீட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.